எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஐஸ்வர்யா, தட் மேட் மீ ஸோ ஹாப்பி. பூ பார்வதின்னு யாரோ என்னை கூப்பிட்டு நிறைய நாளாச்சு. அண்ட் ஆக்சுவலி அது வந்து நான் பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி. இப்போ தான் அந்த ரியலைசேஷன் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி 17 years ago நான் வந்து தமிழ் படத்தில் முதல் வாட்டி நடித்தது பூ படம், சசி அண்ணாவோட படத்தில் தான். அதோட ப்ரொடியூசர் தான் இங்கே தனஞ்சயன் சார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு முதல் முறையாக ஒரு ஆஃபர், அதுவும் நல்ல ப்ராப்பராக அந்த ப்ரொடக்ஷன், ஒரு நியூ கமராக எதுவுமே ட்ரீட் பண்ணாமல் அவ்வளோ என்கரேஜிங்காக ஒரு படம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் தனஞ்சயன் சார். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி டூயிங் 17 years later ஒர்க்கிங் வித் யூ இன் ஸ்டுடியோ க்ரீன் தங்கலான் ப்ராஜெக்டில் வந்து. இப்போ வந்து நான் ஐ எக்கோ வாட் டேனியல் said, I echo what Malu said. I'm in awe of both of you in terms of the same thing, you know. நானும் ஸ்பாஞ்ச் மாதிரி அவர் பண்ணுறது அப்படியே பார்த்து ஆஸ்ட்ரக்காக உட்காந்துருந்தேன் செட்டில் வந்து. ரொம்ப கஷ்டமான படம். லைக் அது ஷூட் பண்ணுறதெல்லாம் பாரஞ்சித் அவங்களோட ஒரு விஷன்னா ரொம்ப ராவாக இருக்கும். எதுவுமே கம்ஃபர்ட் அதெல்லாம் பற்றி பேச்சியே கிடையாது. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் செட் கேவ் 100%. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் அண்ட் நம்பிக்கை, அவங்களோட விஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. அண்ட் அதுக்குன்னு ஒரு லீடராக, அதுக்குன்னு ஒரு தங்கலாக நான் வந்து இருக்கிறது சியான் விக்ரம் சார் தான். ஸோ என்னோட தங்கா, ஆஸ் ஐ கால் ஹிம் ஈவன் நவ். அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆன் செட். ரஞ்சித் சார் அந்த விஷன் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்காக அவரோட ப்ரில்லியன்ட் டீம், ஏடி டீம், ஆர்ட் டிரெக்ஷன் டீம், காஸ்டியூம் டீம், இவரெல்லாம் அது வேலை பண்ணும்போது நமக்கு ஆக்டர்ஸுக்கு தனியாகவே ஒரு கம்யூனிட்டியாக இருந்துச்சு. வி சப்போர்ட்டட் ஈச் அதர் அ லாட். அண்ட் அதுக்குன்னு ஒரு லீடராக வந்து சியான் விக்ரம் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ தங்கா ஃபார் பீயிங் தேர். அண்ட் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஆக்டராக நடிக்கிறது ஒரு அவசரம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். செட்டில் போய் அதுக்காக நம்ம பேமெண்ட் வாங்குவோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு கேரக்டராக வாழ்கிறதுக்கு நமக்கு பேமெண்ட் கிடைக்கிறது, அதுக்கு வேறு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஆல்ரெடி இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஆனால் அதுக்கு மீத நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னா ஆடியன்ஸ் கூட அந்த கனெக்ஷன் இருக்கணும். நீங்கள் எல்லாம் இந்த படம் பார்த்து கங்கமாலை பார்த்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளெஸ்ஸிங் விட வேறு எதுவுமே அது ரீச்சே ஆகாது. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லா எஃபர்ட்டுக்கும் இத்தனை வருஷமாக நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து ஸ்பெஷலி விக்ரம் சார் எல்லாம் நீங்கள் எவ்வளோ உங்களோட அன்புனால தான் we are able to grow. So thank you so much for coming today. இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எல்லாமே வந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 100% கொடுத்து நடிச்சிருக்கோம், படம் பண்ணியிருக்கோம். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அது 100% கேரண்டி ஃப்ரம் அஸ். ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.